ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் அப். இன்றைக்கி ஒரு டிசைனர் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக், இந்த ஸ்பேஸ் சில்க்கு அந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் கரெக்டாக இருக்கும். கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து 14 இன்ச்சும் இன்னொரு பக்கம் 8 இன்ச்சும் நான் எடுத்திருக்கேன். பாட்டமில் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாப்பில் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஒரு 6 இன்ச் மாதிரி மார்க் பண்ணி இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணுறது இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக இருக்கும், நல்லா கிராண்ட் லுக் இருக்கும். இப்போ கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ராங் சைடு டேர்ன் பண்ணி நம்ம டாப்பில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எங்கே நம்ம அதிகமாக மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த ஏரியாவை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் வந்து லேஸ் ஒர்க்கு, ஹேங்கிங்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ப்ளைனாக தான் பண்ண போகிறேன். ரெண்டு சைட்லேயும் இப்போ நம்ம ப்ளீட்டு கொடுக்க போகிறோம். ப்ளீட் வந்து எதை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும்னா, ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணின மாதிரி வச்சு ப்ளீட்டு கொடுங்க. ரெண்டு பக்கமும் கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ளீட்டு கொடுத்தது வந்து ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் நெருக்கமாக ப்ளீட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி சின்ன சின்னதாக நான் ப்ளீட் வந்து கொடுத்துக்கிறேன். நம்ம ப்ளீட்டு கொடுக்கறது தான் அந்த பஃபினஸ் வந்து அழகாக காமிக்கும். ஓகே, இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ரெடியாக ஸ்லீவ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இதோட அவுட்புட் இருக்குது. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லீவு. ஸ்லீவோட ஹைட் வந்து ஒரு 4 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் இருந்து 2 இன்ச்சு ஒரு சைடும், அதுக்கப்புறம் 3 இன்ச்சு ஒன்றும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ரெண்டு சைடுமே. இப்போ நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல தான் நம்ம இந்த ப்ளீட் எடுத்ததை வந்து வைக்க போகிறோம். நடுவில் வந்து 2 இன்ச்சு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லை, அதோட சென்டரும் நம்ம ஸ்லீவோட சென்டரும் அலைன் பண்ணி ஸ்டிச் வந்து ஒரு ப்ளீட் இல்லை 2 ப்ளீட்டு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை அட்டாச் பண்ணுறது தான் இந்த ஸ்லீவோட டிசைனு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், அழகாக ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளீட் அழகாக இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம யோக்கோட ஸ்லீவ் ஆர்ம் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இது எப்பயும் போல் தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம். சென்டர் பார்ட்டை வந்து அலைன் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்துருக்கோம். அந்த சீம்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு மேக்ஸி ட்ரெஸ்க்காக நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதை வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு, சுடிக்கு அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் பார்ட் இதில் என்னென்னா, அந்த ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறது தான். நல்லா வேவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதோட ஃபைனல் லுக் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்ஃபிட் வந்து இதுதான். நான் வியர் பண்ணியிருக்கேன். என்னோடய மேக்ஸிக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.